அங்க பாருங்க காரு கடியில வர போலீஸ் வந்துருச்சு. நான் என்னை படைச்சவனே எதுக்குடா இல்லை ஓவர் ஸ்பீடாக வந்தாங்க. பசங்க தான்மா எல்லாம் டூர்ன்ட்டு எங்கேயாவது கிளம்பி இருக்கிறானுமா. இங்கே கிடக்குறாப்புல. திருச்சி மாவட்டம் மாந்துரை என்கின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள லால்குடி என்கின்ற ஒரு சாலையில தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அதாவது ஒரு இருசக்கர வாகனமும் ஒரு காரும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் சிலர் படுகாயம் அடைந்தாலும் 3 முஸ்லிம் இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே மரணித்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது புதுசா நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயமா? பல விபத்துகளில் இது ஒரு விபத்து. ஆனால் பெரும்பாலும் இந்த விபத்துகளில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் யாரா இருக்க முடியும்? இன்றைய காலத்து இளைஞர்கள் தான். இன்றைய தலைமுறையுடைய பெற்றோருடைய உயர்ந்த லட்சியமா இது பார்க்கப்படுது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவனுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் நாங்க செஞ்சு கொடுப்போம். இது பெற்றோருடைய ஒரு லட்சியம், தவறு ஒண்ணு இல்லை. அதற்காக விலை உயர்ந்த ஒரு பைக்கை வைக்க கொடுக்குறாங்க. லைசன்ஸுக்கு குவாலிஃபைடே இருக்காது, ஆனா கார் ஓட்டுறாங்க. 17, 19, 20 வயசு இளைஞர்கள் கார் ஓட்டுறாங்க. இந்த வயதிற்கான உங்களுக்கான தேவைகள் என்ன இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு? சிந்திக்க வேண்டாமா? என்னதான் மிதவேகம் மிக நன்று ஒரு போர்டு போட்டாலும் இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய வாகனத்தோடு சாலையில் நடனமாடத்தான் செய்றாங்க. பார்க்கிறோமா இல்லையா? எதற்காக நீங்கள் செய்கின்றீர்கள்? என்னுடைய திறமையை நான் காட்டப் போகின்றேன் என்பதற்காகவா? இல்லை என்னால் எதுவும் இயலும் என்பதை நிரூபிப்பதற்காகவா? அல்லது சாலையோர பெண்களை மயக்குவதற்காகவா? எதற்காக நீங்கள் செய்கின்றீர்கள்? சிந்திங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லூகதி. உங்கள் கைகளினாலே நீங்கள் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். வஅஹ்ஸினு, நீங்கள் நன்மையை செய்யுங்கள். உங்களுடைய செயல் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் பயன் தரக்கூடியதில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான். அதை நாம் உணர்கின்றோமா? அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு சந்தோஷத்துக்காக ஏன் உங்களுடைய உயிரை நீங்கள் இழக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த விழிப்புணர்வோடு நாம் இருந்தால் இது போன்ற விபத்துகளை நாம் தடுத்துக் கொள்ளலாம்.